பாசிப்பருப்பு மசியல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்லாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மஞ்சப்பொடி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம அந்த பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அந்த 1/2 கப்பு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த பாசிப்பருப்பு மசியல் இது வந்து இந்த பாசிப்பருப்பு மசியல் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வேணால் செய்யலாம். இது வந்து ஒரு விதமாக செய்கிறேன். இது வெங்காயம் வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி நான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். மஞ்சப்பொடி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம்.